வெல்கம் டு தி விசில். நான் பீட்டர் ரெமிஜியஸ். நிறங்கள் 3 படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்பதான் சார் கரியரை ஆரம்பிக்கிறான். கார்த்திக் நரேன் டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த படத்துல அதர்வா, சரத்குமார், ரஹ்மான், அம்மு அபிராமி மற்றும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ஒரு மல்டிபிள் ஸ்டோரி லைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான். இன்சிடென்ட் 1, விடிய கிளம்புற டியூஷன் போன ஒரு 12th படிக்கக்கூடிய ஸ்கூல் கேர்ள் மிஸ்ஸிங். அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு பையன் மேல சந்தேகம் வருது, அவனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி இவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு இடத்துக்கு போறான். இன்சிடென்ட் 2, ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ல மாட்டின மினிஸ்டரோட பையனுக்கு தன்னோட ஈகோ டச் பண்ண இன்ஸ்பெக்டர் மேல கோவம் வருது. அவரை பழிவாங்கறதுக்கு அவரோட பையனை தேடி அடியாட்களோட போறான். இந்த ரெண்டு குரூப்பும் தேடி போறது ஒரே ஆளு தான், அதுதான் அதர்வா. அவர் ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர், சினிமால சாதிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகளோடு இருக்கக்கூடிய ஒருத்தர். பட் அவரோட கனவு வந்து பறிபோன ஒரு டென்ஷன்ல டிப்ரெஷன் ஆகி அளவுக்கு மீறி ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு மாதிரி அன்கான்சியஸா தான் இருக்கிறாரு இவங்க போற நேரம் பார்த்து. நம்ம சொன்ன அந்த ரெண்டு இன்சிடென்ட்டுக்கும் அதர்வாக்கும் என்ன தொடர்பு, அந்த ரெண்டு குரூப்பும் அவரை தேடி வர டைம்ல அவர் ஏன் அப்படி அன்கான்சியஸா இருக்கிறாரு, காணாம போன அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, இந்த எல்லா கேரக்டர்ஸும் எல்லா பிரச்சனைகளும் எப்படி ஒரு புள்ளையில இணையுது அப்படிங்கிறது தான் நிறங்கள் 3 படத்தோட மீதி கதை. ஃபர்ஸ்ட் இந்த படத்துல என்னென்ன விஷயங்கள் இம்ப்ரெசிவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மல்டிபிள் ஸ்டோரி லைன் தான், நிறைய கேரக்டர்ஸ், நிறைய கதைகள் இருக்குது, எல்லாமே ஒரு புள்ளியில இணையுது அப்படிங்கிற விஷயத்தை ஸ்கிரீன் பிளேல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருந்தாங்க. 3 மேஜரான கேரக்டர்ஸ், அவங்களோட ஃபேமிலி, இந்த ஃபேமிலிக்குள்ளே அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட்ஸ், இதெல்லாம் தான் பேசிக் ஸ்டோரி லைன். இதுல இருக்கிற ஒரு கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்களோட ஸ்டோரிக்குள்ள போயிட்டு அவங்க ஸ்டோரியில இருக்கிற முக்கியமான பாயிண்ட் வரும்போது அடுத்த கேரக்டரோட ஸ்டோரியோட இன்ட்ரோ கிரியேட் பண்றது, அப்படியே பேரலா இன்னொரு கேரக்டர் காட்டி அவங்களோட கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொடுத்து இப்படி எல்லாத்தையும் கடைசியில் ஒரு புள்ளியில கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன் பிளே ட்ரீட்மெண்ட்டே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. மல்டிபிள் ஸ்டோரி லைன் அப்படிங்கிறது கான்செப்டா கேட்கறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும். பட் அதை வந்து ஸ்கிரீன் பிளேல எந்தவித உறுத்தலும் இல்லாம ரொம்ப ஃப்ளோவா அழகா கொண்டு வரதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதை வந்து ரைட்டிங்ல ரொம்பவே இம்ப்ரெசிவா பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணு மிஸ்ஸிங் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு படம் வந்து ஒரு டிபிக்கல் த்ரில்லர் ஃபிலிமுக்கான எல்லா எலிமெண்ட்ஸுமே உள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் இந்த படத்தோட ட்ரீட்மெண்ட்டும் சரி, இந்த படத்தோட ரைட்டிங், ஃபிலிம் லாங்குவேஜ் எல்லாமே சரி, ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்காக தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு. கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஒருத்தர் பற்றியும் அவங்க யார், என்ன மாதிரியான ஆள் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு நிறைய டைம் எல்லாம் எடுத்துக்காம ரொம்ப கம்மியான டைம்ல வந்து அழகா கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல எல்லா கேரக்டருமே ரொம்ப இயல்பாகவும் யூனிக்காவும் இருக்கு. ஏர்லி மார்னிங் காண போற அந்த ஸ்கூல் பொண்ணா இருக்கட்டும், அந்த பொண்ணை தேடி போற செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் தேடி போறாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ரொம்ப இயல்பா யதார்த்தமா கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த கேரக்டர்ஸை. அதே போல ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர் இருக்கான், அவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப அவனுக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ண வராங்க. இங்கேயுமே செட் ஆஃப் 3 ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்காங்க. இந்த 2 இடத்துலயுமே இருக்கக்கூடிய அந்த செட் ஆஃப் 3 ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து ரொம்ப அழகா கேப்சர் பண்ணியிருக்காங்க. எந்த சினிமா தனமும் இல்லாம ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசிப்பாங்க, ஸ்கூல் பசங்களா இருக்காங்க அல்லது ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜ்ல இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்குள்ள இருக்க அந்த கான்வர்சேஷன்ஸா இருக்கட்டும், அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆகட்டும், அவங்க சண்டை போட்டுக்கிறது, பேசிக்கிறது, ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே ரொம்ப இயல்பா கேப்சர் பண்ணியிருக்காங்க. அதே போல இந்த முக்கியமான கேரக்டர்ஸோட பேரண்ட்ஸா வர்றவங்க, ஒரு ஃப்ரெண்டாவும் ரோல் மாடலும் வரக்கூடிய ஒரு ஸ்கூல் டீச்சர், ரொம்ப அன்பாவும் கொஞ்சம் ஜாலியாவும் பேசக்கூடிய ஒரு பேக்கரி கடை அண்ணன், ஒரு வளர்ந்து வர இயக்குனரோட கதையை திருடக்கூடிய ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் டைரக்டர், நல்லவரா கெட்டவரான்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், நல்ல கதையும் நிறைய கனவுகளும் வச்சுக்கிட்டு சினிமால வாய்ப்பு கிடைக்காத அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர், இப்படி நிறைய வித்தியாசமான சுவாரஸ்யமான கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த படத்துக்குள்ள இருக்கு. இவங்க எல்லாருமே ரொம்ப நீட்டா ஒரு ரிதமோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்கிறது தான் இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ். அடுத்ததா இந்த படத்தோட ட்ரீட்மெண்ட். இந்த படத்தை வந்து ஒரு மாதிரி ஸ்வாகா, ஒரு மாதிரி ஸ்டைலிஷா தான் பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான கேரக்டர் வந்து ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவரோட இமேஜினேஷன்ஸ் எல்லாமே ஸ்கிரீன்ல வந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது படமே கொஞ்சம் ட்ரிப்பியா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை தான் கொடுத்துச்சு. அதே போல படத்தோட ட்ரீட்மெண்ட் பத்தி பேசும்போது அப்படியே டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் பத்தியுமே பேசிடலாம். ஏன்னா இந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒர்க்ஸ் பார்க்குற படத்தோட ட்ரீட்மெண்ட் ஸ்டைலை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. குறிப்பா சினிமாட்டோகிராஃபியில் அவங்க யூஸ் பண்ணி இந்த கலர்ஸா இருக்கட்டும், நிறைய டிஃப்ரெண்டான ஆங்கிள்ஸா இருக்கட்டும், அதுபோக நிறைய மோஷன் ஷாட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷுவல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே போல அந்த ட்ரிப்பி மோட்ல வரக்கூடிய காட்சிகள் வந்து பயங்கர ஃபேண்டசியா கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீலும் கொடுத்துச்சு. அந்த வகையில் சினிமாட்டோகிராஃபர் டிஜோ டாமியோட ஒர்க் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா தான் அமைஞ்சிருக்கு. அதே போல தான் எடிட்டிங்குமே, இந்த படத்துக்கான எடிட்டிங் பேட்டர்னையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டோரி ஓப்பன் ஆகுறது, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி அடுத்த ஸ்டோரிக்கான லீட் கொடுக்கிறது இப்படின்னு சொல்லிட்டு சீன் பை சீன் ரொம்ப அழகா அடிக்கிருக்காங்க. அதே போல ஒரு சில இன்டர்கட் சீக்வன்சஸ் யூஸ் பண்ணதா இருக்கட்டும், ஒரே சீனை வந்து 2-3 ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கறதா இருக்கட்டும், காட்சிகளை முன்ன பின்ன மாத்தி போட்டு அந்த அலைன்மெண்ட்ல ஒரு சின்ன ப்ளே பண்ணதா இருக்கட்டும், இந்த மாதிரி எடிட்டிங் வைஸ் ரொம்பவே படத்தை இன்ட்ரெஸ்டிங் ஆக்கியிருக்காங்க. அந்த வகையில் இந்த படத்துக்கு எடிட்டிங் அண்ட் டிஐ பண்ணிருக்கக்கூடிய ஸ்ரீஜித் சாரங்கோட ஒர்க் பெரிய பிளஸ்ஸா தான் அமைஞ்சிருக்கு. இவர் ஏற்கனவே துருவங்கள் 16, போன வருஷம் அந்த மிகப்பெரிய வெற்றி படமான போர் தொழில் ஆகிய படங்கள்ல வந்து எடிட்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அடுத்ததான் இந்த படத்தோட ட்ரீட்மெண்ட்லையும் பிரசன்டேஷன்லையும் ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க் பண்ணியிருக்கிறது மியூசிக் டைரக்டர் ஜேக்ஸ் பிஜாய். ஒரு மாதிரி கிரேசியா வேக்கியான மியூசிக் தான் இந்த படத்துக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட மூட ஒரு ஸ்டேஜ்லயுமே ரொம்ப அழகா கேரி பண்றதுல மியூசிக்கோட பங்கு ரொம்பவே பெருசா இருக்கு. அதே போல ப்ரொடக்ஷன் டிசைனர் சிவசங்கர், காஸ்டியூம் டிசைனர் அசோக் குமார், ஸ்டண்ட் மாஸ்டர் டான் அசோக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட ஒர்க்குமே படத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் வந்திருக்கு. இது தாண்டியுமே விஎஃப்எக்ஸ், சவுண்ட் டிசைன் சொல்லிட்டு டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கான படமா தான் நிறங்கள் 3 வந்திருக்கு. அதே போல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதர்வா, சரத்குமார், ரஹ்மான், அம்மு அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் இந்த படத்துக்குள்ள இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்ல கன்வின்சிங்கான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல குறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெரிய அளவுல எந்த குறைகளுமே இல்ல. இவங்க எடுத்துக்கிட்ட ஐடியாக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே பண்ணி ரொம்ப நீட்டா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பட் எனக்கு ஒரு 2 விஷயம் மட்டும் உறுத்தலா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்துல ஒரு கேரக்டர் வந்து ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிற மாதிரியான விஷுவல்ஸ் வருது. அந்த கேரக்டர் வந்து ட்ரக்ஸ் எடுத்துக்கும் போது தான் ரொம்ப கிரியேட்டிவ்
கிரியேட்டிவா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவருக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரிலேட்டடான ஐடியாஸ்லாம் நிறைய தோணுது. அந்த டைம்ல தான் அவரால் நிறைய யோசிக்க முடியுது, நிறைய விஷுவலைஸ் பண்ண முடியுது, இமேஜின் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் எல்லாமே வருது. அதே போல அந்த கேரக்டர் வந்து ட்ரக்ஸ் எடுத்திருக்கும் போது பயங்கரமா சண்டை போடுது. அவர் அடிச்சார்னா எல்லாமே தாங்கவே முடியலன்ற அளவுக்கு எல்லாருமே போய் விழுந்துறாங்கிற அளவுக்கு பயங்கரமான ஃபைட்ஸ் எல்லாமே பண்றாரு. அந்த அடி வாங்கின ஆட்கள் கூட பேய் அடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட அடி வாங்கினவங்க சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காட்சிகள் ரொம்பவே அழகா எடுக்கப்பட்டிருக்கு. இந்த காட்சிகளோட ஸ்டேஜிங், விசுவலைசேஷன் சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆனா இந்த மாதிரி காட்சிகளை இப்படி குளோரிஃபை பண்ணி காட்டுறதுனால நிறைய பேரை தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. அதே போல இந்த விஷயங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நடுவுல இது ஒரு நார்மலான விஷயம் போல தானே அப்படின்னு சொல்லிட்டு நார்மலைஸ் பண்றதுக்குமே சான்ஸ் இருக்கும்னு தோணுது. அந்த வகையில இந்த காட்சிகள் மேல எனக்கு கொஞ்சம் விமர்சனமே இருக்கு. அதே போல படத்தோட கிளைமாக்ஸ்ல ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸ்க்கு ஒரு சேட் எண்டிங் வருது. அதுவுமே ஏன் இப்படி தான் நடக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுப்புச்சு. இதுல ஒரு முக்கியமான கேரக்டர் ஒரு பெரிய தப்பு பண்ணிறாரு. அந்த தப்புக்கு தற்கொலை தான் தீர்வா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருந்துச்சு. அந்த காட்சி அப்படி தான் முடிக்கணுமா, அந்த கேரக்டரோட எண்டிங் அப்படி தான் இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வியுமே இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இன்னுமே கூட கன்வின்சிங்கா இருந்திருக்கலாம் அந்த படத்துல அப்படிங்கிறது என்னோட ஒபினியன். அதை தாண்டி நிறங்கள் 3 படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமா தான் வந்திருக்கு. அந்த வகையில இயக்குனர் கார்த்திக் நரேன் அண்ட் டீமுக்கு விசில் சார்பா நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். நீங்களும் படம் பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஒபினியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.